योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरुराया। ओम अण्णामलै वासाय विद्महे வைகுண்ட ரூபாய தீமஹி தன்னோ யோகி ராம் சுரத் குமார் பிரச்சோதயாத். ஒரு விஷயத்த சொல்றதுக்கு நான் மறந்துட்டேன். ஆக்சுவலாக அந்த விஷயத்த நாசரேத்தில் பேசணும். அது நாசரேத்துக்கு வந்தவங்களுக்கு தெரியும். அது நம்ம பிரபாகரன், நடராஜன், அப்புறம் இவங்க சுசிலா, சந்திராபாய், இவங்களுக்கெல்லாம் தெரியும். மற்றவங்களுக்கு நம்முடைய ஆசிரமத்தில் உள்ள ரெகுலர் பக்தர்களுக்கு தெரியாது. அதனால இந்த விஷயத்தை நான் சொல்லிட்டு பூஜை ஆரம்பிச்சிருவோம். நமக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு உற்சவமூர்த்தி வந்திருக்காரு, தெரியுங்களா? 10வது உற்சவமூர்த்தி வந்திருக்காரு. ஒவ்வொரு ரூபத்தில் வர்றாரு. அமர்ந்த நிலையில, நிக்கிற நிலையில, விசிறி வலது கையில, இடது கையிலன்னு ஒவ்வொரு ரூபத்தில் வர்றாரு. இப்ப அடுத்து சயன கோலத்தில் வரப்போறார். மகாவிஷ்ணு சயன கோலத்தில் படுத்திருப்பார்ல, அதே மாதிரி பகவான் யோகி ராம் சுரத் குமார் இந்த யோகி ராம் சுரத் குமார் நாம பிரச்சார பணியில் வரப்போறார். அவரு எல்லா விஷயங்களுக்கும் ஒரு காரிய சித்தி இருக்கும். அவர் எது நடந்தாலும் அதுக்கு ஒரு காரியம் இருக்கும். அதான் நாசரீத்துல சொன்னேன். இங்க இந்த ஆசிரமத்துல நம்ம பேசுறதோ இல்ல ஒரு செயல் செய்யறதோ அவருடைய சித்தம். அது நம்மளை எப்படி நீங்க நினைச்சு கோவப்பட்டீங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது அவருடைய சித்தத்தால் நடக்குது. ஏன்னா ஒரு விக்கிரகம், ஏற்கனவே நிறைய விக்கிரகங்கள் நம்ம வாங்கி எனக்கு பயங்கர பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மோசமான அனுபவம். இந்த விக்கிரகம் செய்யறவங்க எல்லாம் நிறைய ஏமாத்துறாங்க. அப்போ நிறைய பொருளாதார ரீதியில மன உளைச்சல், இப்படி நிறைய நமக்கு பிரச்சனை. அப்போ இந்த படித்தர படம்ங்கிறது பகவான் யோகி ராம் சுரத் குமாருடைய படங்களே ரொம்ப விசேஷமான படித்தர படம். படித்தர படம்னா இதா இருக்குல்ல, இந்த படம் தான் படித்தர படம். சாமி திருவண்ணாமலை அந்த குள படிக்கட்டுல அப்படி நிக்கிற ஒரு படம், ரொம்ப அழகான படம். அதை சுவாமியே எல்லாருக்கும் பிரசாதமா கொடுப்பாரு. அந்த படத்தை சொல்லியிருக்கோம் இல்லையா, அது நிறைய தெரியும். இந்த உருவத்துல ஒரு விக்கிரகம் நான் பாக்குறேன். பார்த்தோன்னே ரொம்ப ஆசை. பகவானை எந்த ரூபத்துல பார்த்தாலும் ஆசை தான். உடனே அந்த விக்கிரகத்தை செய்யறவனுக்கு ஃபோன் பண்ணி, இப்ப எனக்கு ஒரு விக்கிரகம் வேணும். அவர் ஆல்ரெடி அதுல ஒரே ஒரு விக்கிரகம் தான் பண்ணியிருக்காரு. அதுவும் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரே ஒரு விக்கிரகம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பையன் பண்ணல. ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம தான் அந்த விக்கிரகத்தை ஆர்டர் பண்றோம். எனக்கு ஒரு விக்கிரகம் வேணும். அதான் நான் சொல்றேன், நல்லா கவனிக்கணும். இது பகவானுடைய சித்தம், நான் இல்ல, நம்ம சொல்றது இல்ல, இது அவர் செய்யறாரு அந்த விஷயத்தை. திடீர்னு அந்த பையனுக்கு படம் நம்ம கண்ணில் படுது. அந்த பையனை கூப்பிட்டு எனக்கு ஒரு விக்கிரகம் வேணும்ப்பா, செய்யணும்னு சொல்றேன். ஒரு பெரிய தொகை தான் கேட்டாப்ல. அந்த பெரிய தொகைக்கு அது ஒர்த்து இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா சாமியோட விக்கிரகம் அது எப்படி இருந்துட்டு போட்டு. ஆனா அவன் கேட்ட தொகை அதிகம். நான் சாமிக விஷயங்கிறதுனால நான் எதுவுமே மறுத்து பேச மாட்டேன், பார்கெயின் பண்ண மாட்டேன். சரிப்பா ரைட், நீ கேட்ட ரூபாய் தந்துறேன். ஆனா நான் ஒண்ணு சொன்னேன், நீ சும்மா பிள்ளையார் விக்கிரகம் செய்யற மாதிரி, முருகர் விக்கிரகம் செய்யற மாதிரி, மற்ற சாமிகளுடைய விக்கிரகம் செய்யற மாதிரி இது கிடையாது. இது பகவானுடைய விக்கிரகம். உனக்கு செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்குன்னா, உனக்கு ஏதோ பெரிய சித்தத்தை அவர் செய்யறதுக்கு உன் வீட்டுக்கு வராருன்னு நினைச்சுக்கோ. இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் வராது. நான் ஏற்கனவே ஒரு சத்சங்கத்தில் சொன்னேன், நம்ம சில வாய்ப்புகளை சில பேர் கொடுத்து அவங்க அதை சரியா பண்ணாதனால என்ன பின்விளைவுகளை அனுபவிச்சாங்கன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரு சத்சங்கத்துல. கேட்டது ஞாபகம் இருக்குல்ல? நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கா? திருநெல்வேலியில ஒரு போட்டோ ஃப்ரேம் கடை, பக்கத்துல ஒரு ஸ்டுடியோ கதையெல்லாம் நம்ம சொன்னோம். அப்ப இந்த சித்தத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கணும். பகவானுடைய ஒரு பணி நமக்கு வருது, பயன்படுத்திக்கணும். அப்படியே அந்த பையன்கிட்ட சொல்லி, நீ எனக்கு ஒண்ணே மட்டும் சொல்லு, எனக்கு இனிமேல் சண்டை போடுற மூட்லாம் இல்லை, எவ்வளவு நாள்ல கரெக்டா தருவேன் அப்படின்னு. 15 நாள்ல தரேன்னா, உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், 20 நாள் வச்சுக்கோ, எனக்கு கரெக்டா தந்துடணும், எவ்வளவு ரூபா அட்வான்ஸ் வேணும்னு கேட்டேன். எல்லாம் போட்டேன். அப்ப நான் திருப்பியும் சொன்னேன், தம்பி இந்த விக்கிரகத்தில் நீ விளையாடாது. இந்த நகாஸ் வேலைன்னு சொல்லுவாங்க. இந்த நாகாஸ் வேலை ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டுக்குள்ள இருக்கே 50 கிலோ வெயிட்ல விக்கிரகம், அதுல இந்த நாகாஸ் வேலை ரொம்ப குறையும். நான் அதுல பெரிய சண்டை போட்டேன். நாகாஸ் வேலை ரொம்ப அழகா பண்ணணும். நாகாஸ் வேலைங்கிறது விக்கிரகம் செய்யறப்ப இப்படி வராது. ரெண்டாவது அதை உளி வச்சு செதுக்குவாங்க. கரெக்டா அந்த கண்ணிமை தாடி கரெக்டா செதுக்கி, அந்த செதுக்குறது தான் அந்த அழகு இருக்கு. கீழே தாமரை பூவெல்லாம் அந்த பேஸ்மெண்ட்ல அப்படிலாம் வராது. தாமரை பூல அவங்க செதுக்குறது. அப்ப அந்த நாகாஸ் வேலை ரொம்ப அழகா இருக்கணும் தம்பி. சாமியை பார்த்தா அப்படி ஆப்டா இருக்கணும் முகம். ரொம்ப அவன்கிட்ட பேசி ரூபாயெல்லாம் கொடுத்துட்டேன். சரி சார் அவன் செய்துட்டான். இப்ப நான் சொன்னது ஒன்னே நான் திருப்பி, சாமி உனக்கு ஏதோ ஒரு சித்தம் பண்ண வர, அதை மனசுல வச்சு இந்த விக்கிரகத்தை செய், விளையாடிடாங்க அப்படின்னு. அவன் விக்கிரகம் செய்துட்டான். 20 நாள்ல செய்துட்டான். செய்து எனக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு எனக்கு 2-3 வாய்ஸ் மெசேஜ் போட்டேன். அந்த வாய்ஸ் மெசேஜ் இருக்கா டெலீட் ஆயிட்டான்னு தெரியல, நீங்க கேட்டா உருகிருவீங்க. அவன் சொன்னா, சாமி நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. பகவான் யோகி ராம் சுரத் குமாரை பத்தி நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை.
நாங்கள் எங்கள் தொழிலே சிலை செய்கிறது தான். நாங்கள் எவ்வளோ சிலைகள் செய்திருக்கோம். எங்கள் அப்பா செய்திருக்காரு, தாத்தா செய்திருக்காரு, நானும் செய்திருக்கேன். ஆனால் முதல் முறையாக இந்த பகவான் யோகி ராம் சுரத்குமாரோட விக்கிரகம் செய்யச்சில எங்கள் வீட்டில் மிகப்பெரிய அற்புதத்தை அவர் நிகழ்த்திட்டார். என்னன்னா, அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு. அந்த 1 வருஷம் ஆனதுல அவனுக்கு குழந்தை இல்லை. இப்போ இந்த விக்கிரகம் செய்ய தொடங்கி 10வது நாள்ல உடைய மனைவி கன்சீவ் ஆயிட்டாங்க. அப்போ அவ்வளவு பெரிய விஷயத்த பகவான் யோகி ராம் சுரத்குமார் அந்த திரு இல்லத்துல அவனுக்கு அருளியிருக்கார். அவன் சொன்னா, இனிமேல் எனக்கு யோகி ராம் சுரத்குமார் தான் கடவுளே, இனிமேல் எனக்கு யோகி ராம் சுரத்குமார் தான் தெய்வம். சாமி, இதுக்கு காணிக்கையா நான் ஒரு 3 இன்ச்சு விக்கிரகம் ஒன்று உங்களுக்கு கிஃப்டா நான் செய்து அனுப்புறேன் கொரியர்ல அப்படின்னு. நான் என்னப்பா ஆச்சரியமா இருக்கு, ஒருத்தன் 10 காசு தரமாட்டான், நீ விக்கிரகம் ஃப்ரீயா செய்து அனுப்புறேங்கிற. ஆமா சாமி, நான் செய்து அனுப்புறேன் அப்படின்னா. இந்த அளவுக்கு பகவான் யோகி ராம் சுரத்குமார் அற்புதம் செய்வார். அதே போல வந்திருக்கிற உற்சவ மூர்த்தி சாதாரண உற்சவ மூர்த்தி இல்லை. உருவாகிற இடத்திலே அவர் பெரிய அற்புதத்தை செய்துட்டாங்க. சரக்கலைக்கு வந்திருக்காரு. அவ்வளவு சாதாரணமான உற்சவ மூர்த்தி இல்லை. அவர் வந்தப்போ சரியான குளிகை நேரம். இந்த குளிகை நேரத்துல நீங்க எதை செய்தாலும் அதை ரிப்பீட் செய்வீங்க. ரிப்பீட் செய்யறதுன்னா, குளிகை நேரத்துல உங்களுக்கு பணம் வந்தா திருப்பி திருப்பி பணம் வரும். குளிகை நேரத்துல உங்களுடைய கடனை 1 ரூபாயால் திருப்பி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கடன் கொஞ்சம் கொஞ்சமா அடப்படும். இது ஒரு ஐதீகம். சரியான குளிகை நேரத்துல அவரு நடராஜன் மூலமா, அனூப் மூலமா, நான் அதுக்கு முந்தின சத்சங்கம்லாம் சொன்னேன், அவர் எப்போ வரணுமோ அப்பதான் வருவாரு, சபத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம், விட்டுருங்க அப்படின்னேன். அதே போல அவருக்கு சரியான குளிகை நேரத்துல வந்திருக்காரு. அப்ப இன்னும் வருவார். புரியுதா? குளிகை நேரத்துல வந்திருக்காரு, திருப்பி திருப்பி வருவாரு இன்னும். சரி, அதான் அவரு பாலசிங்கம் சொன்ன மாதிரி பல கோயில்களை இங்க உள்ள வச்சிருக்கீங்க. ஒரு கோயிலுக்கு 1 விக்கிரகம் தான் கணக்கு. இங்க பாத்தீங்கன்னா 10 விக்கிரகம் இருக்குன்னா 10 ஆசிரமத்தை ஒரு ஆசிரமத்துல வச்சிருக்கீங்கன்னு இலங்கையிலிருந்து வந்த பக்தர் பாலசிங்கம் சொன்னார். அதே போல பகவான் யோகி ராம் சுரத்குமார் அந்த விக்கிரகம் அவ்வளவு அற்புதமான ஒரு விக்கிரகம். கரெக்டா அந்த அது என்ன நேரம், சிவனுக்கு அது என்ன நேரமா, பிரதோஷம். பிரதோஷ நேரத்துல அவருக்கு அபிஷேகம் பண்ணி அப்படி அழகா வந்து திருவருளா உட்கார்ந்துருக்கார். அதனால அவர் வழிபடுவது சால சிறந்தது. அருமையான விக்கிரகம். அந்த விக்கிரகத்தை நீங்க பாத்தீங்கன்னா அப்படி அவ்வளவு ஒரு தேஜஸ், ரொம்ப அழகா பகவான் நேர்ல நிக்கிற மாதிரி. ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த விக்கிரகம் தமிழகத்திலே 2 பேர்ல தான் இருக்கு. ஒன்னு யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியில இருக்கு, ஒன்னு வேற எங்கேயோ ஒரு ஊர்ல, தஞ்சாவூர் பக்கத்துல எங்கேயோ ஒரு ஊர்ல இருக்கு. சரிதானே? அவ்வளவு ஐஸ்வர்யமும் பகவானுடைய விருப்பமும் நேரடி அருளாசியும் பெற்ற ஒரு சிறப்பு வாய்ந்த ஆசிரமம் இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடி. இங்க நாம எல்லோரும் அதை உணர்ந்து பகவானை நீங்க சிறப்பா நினைக்கணும். நீங்க நம்புனா நம்புங்க, நம்பலாம் போங்க. நாம யாருங்க? நமக்கு இன்னைக்கு வந்த ஆட்கள் 35 ஆண்டுகள் 40 ஆண்டுகளாக பகவானுடைய பணியை செய்து கொண்டிருக்கிற பழம்பெரும் ஆட்கள் அடியனுடைய திருவடியை தொட்டு வணங்கி ஆசி பெறுகிறார். இது நான் பெருமைக்கு ஒன்று சொல்லி, இது பெரிய பெருமை ஒன்றும் கிடையாது. ஆனா அந்த இடத்துல பகவான் நம்மளை கொண்டு வச்சிருக்கிறாரே அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். அந்த கூட்டத்துல சில பெண்கள் வந்து அவங்க கிட்ட போய் பெர்மிஷன் கேட்குறாம்மா, அவங்க கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு. அந்த அம்மா கூட்டிட்டு வந்து, சாமி இவங்களெல்லாம் பிளஸ் பண்ணணுமா, பிளஸ்ஸிங்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு. இதை நீங்க யோசித்து பாருங்க. நம்மளாம் யாரு, என்னைக்கு வந்தோம்? அப்போ நம்மளை அந்த இடத்துல கொண்டு சாமி உட்கார வச்சிருக்காருன்னா இன்னும் பல ஆண்டுகள் போனா நாம் எல்லாரும் எந்த இடத்துல உட்கார்ந்து இருப்போங்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. அதனாலதான் சொல்லுவேன், இப்போ பிரபாகரோட சொன்னாப்ல, என்ன சாமி முன்னாடி ஒழுங்கா ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தா இப்போ இங்க வந்து தான் போக மாட்டேங்கிறான் அப்படின்னு. அப்போ அது அப்படி இல்லை. சாமி இதைவிட மோசமாக ஏதோ நடக்க இருந்ததை இங்கே வர வைத்து இந்த மட்டிலாவது உங்களை காத்து ரட்சிக்கிறார். அப்படிதான் நம்ம எப்பவுமே நினைக்கிறோம். புரியுதா? ஏதோ இதை விட மோசமா நடக்க வேண்டியத சாமி சரியான தர்மத்துல தன்னுடைய திருவடி நிழல்ல எல்லாரையும் வர வச்சு இந்த அளவுலயாவது காப்பாத்தி கொண்டு போறார். நாம் இன்னைக்கு இருக்கிறத பார்க்க கூடாது, நாளைக்கு நம்ம எப்படி இருப்பதை பார்க்கணும். நான் திரும்ப அதான் சொல்றேன், பிரபாகரனுடைய குடும்பம் நல்ல முறையில சிறப்பாக வரும். அது இன்னும் சீக்கிரத்துல வரும். நடராஜனுடைய குடும்பம் இந்த சில ஆண்டுகள்ல ஒளி வீசும். அவருடைய மகளால அந்த திரு இல்லம் சிறப்பாக வாழும். அதற்கான அடித்தளம் தான் அவங்களுடைய மனமாற்றம். யார் எப்படி போனாலும் 2 பேரும் வந்துட்டாங்க பாத்தியா, வந்து அவ்வளவு தூரம் இருந்து அந்த விழாவை சிறப்பித்ததுங்கிறது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அவங்க 2 பேர் மேல சத்தியமா சொல்றேன், எனக்கு அவ்வளவு சந்தோஷம். நடராஜன் மேலையும் பிரபாகரன் மேலையும் அதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, இந்த 2 பேரும் வந்து இருந்து, என் ஒரு வாரம் சாமி எனக்கு முடியாது, என் ஒய்ஃப் வேற வரல, நானும் வரல அப்படின்னு சொன்னா வேற என்ன செய்ய முடியும்? அப்போ அந்த அருளாசி வந்து அவங்களுக்கு நிச்சயமாக உண்டு.
இரண்டு பேருடைய குடும்பங்களும் சிறப்பான முறையிலே விரைவில் நல்லவண்ணம் வரும். பகவான் அதுதான் அந்த அடித்தளத்தை போடுறார். அதுக்காக மற்றவங்களை நான் அப்படி சொல்லலை, எல்லோருடைய குடும்பங்களும் ஆசீர்வாதம், இங்க வரக்கூடிய ஒவ்வொருத்தருடைய திருவிழங்களும் ஆசீர்வாதம். அப்படி ஆசி இல்லை, அது இந்த ஜென்மத்துல வாய்ப்பு இல்லைன்னா சாமி அனுப்பி விட்டுரு, ஜாலரா எடுத்து அடிச்சு போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி விட்டுருவார். அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரக்கூடியவர்கள் எல்லாம் புண்ணிய ஆத்மாக்கள், வந்தவர்கள் எல்லோரும் சிறப்பு வாய்ந்தவர்கள். அது உலகெங்கும் அது எதிரொலிக்கும், பிரதிபலிக்கும். புரியுதா உங்களுக்கு? நம்முடைய பேச்சு எடுபடுது, நம்முடைய வருகை சிறப்பு மிக்கதாக இருக்கு, நம்மளை பார்த்தா அவரு ஒரு நல்ல மனுஷன் அப்படி சொல்ற அளவுல பகவான் நம்மளை வழிநடத்தி மேலோக்கி கொண்டு போறார். அதுல சத்தியம். அது ஆசிரியத்துல நடந்ததெல்லாம் மிகப்பெரிய அற்புதங்கள், அதெல்லாம் காண கண்கோடி வேண்டும். அதெல்லாம் பெரிய மிராக்கிள்ஸ். அந்த பொண்ணு திரு விஸ்வசங்கரோட பொண்ணு, ஜெர்மனியில் அந்த பொண்ணு சொல்லுது, சாமி என் மனசுல இருந்தது அப்படியே பேசிட்டீங்க. நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் நான் கேட்டதே இல்லை. நான் ஜெர்மனிலேருந்து வரக்கூடிய ஐடியாவே இல்லை, வந்தேன். ஆனால் இன்னைக்கு காலையில் தான் வந்தேன். உங்கள் ஸ்பீச் கேட்டப்போ எனக்கு வேண்டி நீங்கள் பேசுறது போல இருந்தது. இந்த விஸ்வசங்கர் சொல்கிறார், நீங்கள் பேசின விஷயம் அவளுக்கு சம்மந்தப்பட்டது, அவள் அது பாதிக்கப்பட்டிருக்காங்க, கரெக்டாக பேசிட்டீங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இன்னொரு பேஷண்ட், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பயங்கர, அந்த அம்மா பட்டை எல்லாம் போட்டு, ருத்ராட்ச பட்டை எல்லாம் போட்டு பயங்கரமா இருக்கு. ஒரு யங் லேடி ஹஸ்பண்டை கூட்டிட்டு வந்து, சாமி நீங்க எங்களுக்கு வேண்டிய பேசுனீங்க சாமி, என் மாப்பிள்ளைக்கு இதே பிரச்சனை தான், உடனே சட்டை எல்லாம் கலத்தி காலெல்லாம் பேண்ட் எல்லாம் தூக்கி காட்டுறாங்க, பாருங்க எனக்கு இதே பிரச்சனை தான் சாமி, என்ன செய்யலாம்? நான் உண்மையே சொல்றேன், நீங்க அலோபதி நம்பாதீங்க. நீங்க அலோபதி ஒன்லி சிம்டம் தான் ட்ரீட் பண்ணுவோம், நோயை ட்ரீட் பண்ணாங்க. இப்ப நம்மளுடைய தொழில் இருக்க அலோபதி மருத்துவம், நாங்க வச்சிருக்க ஹாஸ்பிட்டல், இது உங்களுடைய ரூட் காஸை கிளியர் பண்ற ட்ரீட்மெண்ட் கிடையாது, உங்களோட சிம்டமை கிளியர் பண்ண. புரியுதா உங்களுக்கு? சிம்டம்னா என்னது? அறிகுறி. இப்போ நீங்க ஏதோ ஒரு ஃபுட்டு சாப்பிட்ருக்கீங்க, ஏதோ ஒரு ஃபுட்டு சாப்பிட்டீங்க, அலர்ஜி ஆயிடுச்சு, உங்களுக்கு மேல எல்லாம் தடுப்பா ஊரல் வந்துச்சு. நாங்க என்ன வைத்தியம் கொடுப்போம்? நீங்க சாப்பிட்டதுக்கான வைத்தியத்தை கொடுக்க மாட்டோம், இந்த ஊரல் எடுக்குதுல நிக்கிறதுக்குள்ள வைத்தியம் தான் கொடுப்போம். அது ஒரு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போட்டா டக்குன்னு ஊரல் நின்றோம். நீங்க என்ன நினைப்பீங்க? நோய் சரியாயிடுச்சு நமக்கு. ஆனா அப்படி இல்லை, அந்த அலர்ஜி உங்க உடம்புல நடந்துகிட்டே தான் இருக்கும். புரியுதா? அந்த அலர்ஜி செல்ஸை உங்களுக்கு ஹிஸ்டமின் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஹிஸ்டமின் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அந்த ஹிஸ்டமின் அதிகமாக உங்க உடம்புல ரிலீஸ் ஆச்சுன்னா உங்க கிட்னிக்கு கேடு, உங்க லிவருக்கு கேடு. நீங்க வெளியே சொரியலையே ஊரல்லையே நல்லா தான் இருக்க நீங்க நினைப்பீங்க, ஆனா உங்க உடம்புக்குள்ள அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். அதை நாங்க ட்ரீட் பண்ணல. புரியுதா? அப்போ அந்த ஆன்டி ஹிஸ்டமின் கொடுத்தா உங்களோட இந்த ஹிஸ்டமின் ரிலீஸ் நிக்குமா அப்படின்னா அது சந்தேகம் தான். ஆனா மற்ற வைத்தியங்கள் இருக்குல்ல, ஹோமியோபதி, சித்தா, இதெல்லாம் என்ன பண்ணுவான்னா உங்க ஊரல்ல உடனே நிப்பாட்ட மாட்டான், அது நிக்காது, அது 48 நாள் ஆகும். ஆனா அது எதுல இருந்து அந்த நோய் தொடங்கி இருக்கு, இது எதனால வந்த நோய்ங்கிறத வேர்ல இருந்து அவன் ட்ரீட் பண்ணுவான். இது இவனுக்கு இந்த பிரச்சனைனால இது வந்திருக்கு அப்படிங்கிறத வேர்ல இருந்து, ஃப்ரம் த பாட்டம்ல இருந்து அவன் ட்ரீட் பண்ணுவான். அதனால அந்த வைத்தியங்கள் உங்களுக்கு குணமாகிறதுக்கு டைம் எடுக்கும், ஆனா பரிபூர்ணமா குணமாகும். ஆனா எங்களுடைய அலோபதியில அந்த மாதிரி கிடையாது. எல்லா நோய்களையும் சொல்லல, எல்லா நோய்களும் அப்படி சொல்லல. சில குறிப்பிட்ட நோய்களுக்கு அலோபதியில அதுக்கு சரியான மருத்துவம் இல்லை, அது சிம்டமை கிளியர் பண்ணுமே ஒழிய ரூட் காஸை கிளியர் பண்ணாங்க. புரியுதுல்ல? இப்போ புரியுதுல்ல? அப்ப இதை நாங்க சொன்னேன், நீங்க அப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அப்படி அந்த நாசரேத்து சம்பவம் ஒரு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு சம்பவம். நான் விஸ்வசங்கர் அவர்களுக்கு இன்னைக்கு ஒரு அழகான மெசேஜ் எல்லாம் போட்டேன், ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அப்படி பகவானுடைய சிறப்பு வாய்ந்த ஒரு பயணமா இருந்தது. இந்த நாசரேத் போனவங்களுக்குலாம் ஒரு புடவை கொடுத்தாங்க. அந்த புடவை நீங்க வாங்கினவங்க எல்லாரும் ஒரு நாள் கட்டிட்டு வந்துருங்க. டிசம்பர் 1ஆம் தேதி எப்போ ஒரு டைம்ல கட்டிட்டு வாங்க. வேற யூனிஃபார்ம் எடுக்கிற பிளான்லாம் அந்த வாட்டி இல்லை, அது வேஸ்ட்டும் கூட. அதனால அந்த புடவை அழகான புடவை இல்லை, அது கிடைச்சவங்களாம் அன்னைக்கு ஒரு நாள் கட்டிட்டு வந்துருங்க. அன்னைக்கு எல்லாரும் வந்திருந்தா எல்லாருக்கும் புடவை கிடைச்சிருக்கும், வராதவங்க அதை மிஸ் பண்ணிட்டாங்க. நல்ல புடவை, நல்ல ஐஸ்வர்யமா கொடுத்தாங்க, ரொம்ப அழகான. நான் தான் கூப்பிடுறதே அதுதான் கூப்பிடுவேன், எல்லா இடத்துக்கும் நான் கூப்பிடுறது இல்லை. சில இடத்துக்கு நீங்க எல்லாரும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து போகணும்னு கூப்பிட்டா உண்மையில அவங்க கொடுக்க போறதோ இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு மனசுக்குள்ள தோணுங்க, எல்லாரும் கூட்டிட்டு போகலாம், நல்லா இருக்கும் அப்படின்னு. நான் கூட்டிட்டு போனா நான் கூப்பிட்டா வரணும், அப்புறம் அதை வீட்டுல பேக் அடிச்சுட்டு எல்லாம் இருக்கக்கூடாது. இருந்தா அது மாதிரி சில பாக்கியங்கள் கிடைக்காது. நான் ஒன்ன பார்க்கலாமா அங்க பார்த்து பேசிட்டு இருக்கேன். அதனால இது ஒரு நல்ல பாக்கியமா இருந்தது, வந்தவங்களுக்கு எல்லாம் சிறப்பு நடந்தது. அப்ப நான் கூட கேட்டேன், ஆம்பளைங்க 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு அண்டர்வேர் கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு. அவங்களுக்கு ஏதாவது ஆம்பளைங்களுக்கு பொதுவாக எந்த இடத்துல ஒண்ணுமே கொடுக்கறது இல்லை, பாவப்பட்ட ஜென்மங்கள். எனக்கும் ஒன்றும் தரல. அதனால பெண்களுக்கு அழகான ஒரு புடவை கொடுத்தாங்க, நல்ல புடவை, சூப்பரா இருந்த நல்ல புடவை. அந்த புடவை எல்லாரும் அந்த டிசம்பர் 1ஆம் தேதி ஒரு திருவிழா பூஜைக்கோ இல்லை காலையில சாமிச்சு வரப்போ கட்டிட்டு வாங்க. அது ஒரு யூனிஃபார்ம்ல வாங்கினவங்க எல்லாம் இருக்கு.
15 பேருக்கு பிளான் பண்ணியிருந்தோம், 10 பேர் தான் வந்தாங்க. ரொம்ப நல்ல நிகழ்ச்சியாக இருந்தது. சரி, பூஜைக்கு போகலாம்.